கேரள மக்கள் தொகையில் 50 விழுக்காட்டினர் நாள்தோறும் மீன் சாப்பிடுகிறார்கள் என்று ஒரு பதிவு எழுதினேன். நண்பர் கொச்சி ஹாஜா அவர் நஜிமுதீன் சொல்கிறார் 80 விழுக்காடு சாப்பிடுகிறார்கள் என்கிறார். அங்கே சிலர் இன்னொருவர் சொல்கிறார் 90 விழுக்காடு என்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது குறுகிய நிலப்பரப்பு 150 கிலோமீட்டர் அகலத்திற்கு மேல் அந்த மாநிலம் கிடையாது. சங்கரங்கோவிலுக்கு அந்த காலத்தில் தூத்துக்குடியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒரு மீன் கொண்டு வந்திருப்பார். கிலோ 5 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேன் 10 வயதில். மீன்கள் இப்பொழுதுதான் உள்நாட்டுக்குள் வருகின்றன. ஜப்பான் நாட்டில் நான் 2013ஆம் ஆண்டு அங்கே சென்றபோது 100 வயது கடந்தவர்கள் 55,000 பேர் இருந்தார்கள். இப்பொழுது 1,83,000 பேர் 100 வயது. அவருடைய அந்த உணவு பழக்க வழக்கம், அந்த நாள்தோறும் அவர்கள் மீன் சாப்பிடுகிறார்கள். எனவே தான் அவர்கள் அந்த அரிசி குண்டு வெள்ளை கலரில் குண்டு உண்டு. கேரளா அரிசி ரொம்ப சுவையாக இருக்கும். எனக்கு கேரளா அரிசி பிடிக்கும். அதே போல் ஜப்பானியர்கள் கனத்த வெள்ளை அரிசி அது சாப்பிடுகிறார்கள். 3 வேளையும் மீன் சாப்பிடுகிறார்கள். மீன் தான் அவர்களுடைய வாழ்நாளை கூட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். சைவ உணவு அசைவ உணவு சைவ உணவு என்று ஒன்று கிடையவே கிடையாது. பசுவின் பாலை குடிக்கிறார்கள். அது அதனுடைய குருதி தான். அது கன்றுக்கு கறக்கின்ற பாலை இவர்கள் எடுத்து குடிக்கிறார்கள், திருடுகிறார்கள். முட்டையை சைவம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அரிசி கூட அசைவம் தான். செடியை அறுத்து தான் அந்த அரிசியை எடுக்கிறார்கள். காய்கறிகள் இவர்களுக்காக விளைகிறது, அது தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு விளைகிறது. எனவே சைவம் என ஒன்று கிடையவே கிடையாது. உலகத்தில் எல்லாமே அசைவம் தான். நமக்கு கிடைக்க உள்ள நாடுகளில் எல்லாமே சாப்பிடுகிறார்கள். எதை சாப்பிட்டால் நீ சாக மாட்டாயோ அது உடம்புக்கு, அது எல்லாமே உனக்கு படைக்கப்பட்ட உணவு தான்.